அடுத்து நம்மோடு திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் இணைகிறார். சார் வணக்கம். திடீரென்று தேர்தல் ஆணையர் அருண் கோயல் ராஜினாமா செய்துள்ளார். அவருடைய ராஜினாமாவானது உடனடியாக ஏற்றுக்கொள்ளவும் பட்டிருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க சார்? இல்ல, ஏதாவது ஒரு விபரீதமான ஒரு பிளான் வைக்காம பிஜேபி இப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவரு பதவி காலம் 2027 வரைக்கும் இருக்கு. இன்னும் அடுத்த வாரம் என்ன 2-3 நாள்ல தேர்தல் அறிவிக்கையே வரப்போகுது. இந்த நேரத்துல போய் ஒரு அதிகாரி திடீர்னு ரிசைன் பண்றாருன்னா ஏதாவது ஒரு டயபாலிக்கல் பிளான் இல்லாம பிஜேபி இப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. அவரை ஃபோர்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க ரிசைன் பண்றதுக்கு. இப்ப தேர்தல் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ற பவர் ஃபுல்லா ஒரு பிரைம் மினிஸ்டருக்கும் ஒரு கேபினட் மினிஸ்டர் பிளஸ் ஒரு எதிர்கட்சி தலைவரை தான் வச்சு பண்ண போறாங்க. அதனால கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டி இருக்கு. அதனால என்னன்னு தெரியல, இவர் அவங்க சொன்னதுக்கு கேட்கலையா, இல்ல இவரை விட இன்னும் அவங்க கிட்ட கொஞ்சம் சமத்தா இருக்கிற ஒரு அதிகாரி வேணும்னு இவங்க விரும்புறாங்களான்னு தெரியல. ஏதோ ஒரு பிளான் அவர்களுக்கு சாதகமா ஏதோ ஒரு சூழல் அமைய வேண்டும் என்பதற்காக தான் இது நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.